நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த குரு பயிற்சி பலன் பார்த்துட்ருக்கோம். குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2026 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசிக்கு வர குரு பகவான் உச்ச பலம் பெறும். கும்பராசிக்கு 6ல் குரு. நீங்கள் உங்கள் அதாவது இளைஞர்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், மனசு கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும். இல்லைன்னா அவப்பேர் வாங்குறதுக்கான நேரங்காலம் இருக்குது. ராசியில் ராகுவும் 6ல் குரு இருக்குது. சரிங்களா? இது பார்த்து இந்த ஒரு அமைப்பின்படி நான் சொல்கிறேன். ஒரு டிசம்பர் வரை கொஞ்சம் கவனம் வேணும். நல்ல முறையில் நல்ல விதமாக பார்த்துக்கோங்க. அதாவது பழக்கங்களை நல்ல விதமாக பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட உற்றார் உறவினரிடத்தும் சரி, ஏதோ ஒரு வகையில் சில சங்கடங்களை ஏற்படுத்தி விடக்கூடும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வரப்போகிற குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுக்கு தொழிலில் புதிய நீங்கள் பார்க்குற வேலையில் மாற்றம் வரும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். உயர்வடையும் குரு பார்வையான் கும்பராசி நண்பர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். 2ல் சனி பகவான் இருக்கார். உங்களுக்கு ஏற நாடு இன்னும் முழுமையாக முடிஞ்சிடல இருக்குது. அதனால் 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் 6ல் 2ஆம் இடத்தின் அதிபதி 6ல் வர்றதுனாலையுமே சில பல பொருளாதார சிக்கல்கள் இல்லை பண விஷயங்களை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா 2ல் இருக்கிற சனி பகவான் பொருள் வரவை கொடுப்பார். பார்க்குற குரு பகவான் பொருள் வரவை கொடுப்பார். ஆனால் அது எந்த பக்கமாவது அது விரயமாயிருமா அப்படிங்கிறதுல நேரம் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அதில் கவனம் ரொம்ப செலுத்திக்கணும். இதில் மனசில் வச்சுக்கோங்க. 2ல் இருக்கிற சனி 2ஆம் இடத்தை பார்க்குற குரு நன்மையை செய்யும். 2ல் சனி பகவானுமே நன்மையை தருவார். அதாவது வரும், வருமானங்களும் வரும். உங்களுக்கு பண விஷயத்தில் கஷ்டங்கள் இருக்காது. இருந்தாலுமே அது விரயமாகக்கூடிய ஒரு நேர காலமும் இருக்குது. அதனால கவனம். 2ஆம் இடத்தை பொறுத்த இந்த கும்பராசி சரிங்களா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குது, 12ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் வெளிநாட்டு உத்தியோக வேலைவாய்ப்புமே நல்லபடியாக அமையும். இந்த கும்பராசிக்கு 6ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த குரு பகவானோட சங்கடங்கள் தீர ஒரு நல்ல பரிகாரமாக சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப மேன்மையான பலன்கள் அடையலாம். நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி.